இந்த வர்ற டிசம்பர் மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு 4ல் குரு பகவான் நல்லா உச்சமாக இருக்கார். மேசராசிக்கு 12 கூடைய குரு பகவான் கேந்திரத்தில் இருந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றாலும் கூட கௌரவம், அந்தஸ்து, நாணயம் அதெல்லாமே இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். ஒன்று, லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவனும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவனாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மண், மனை, பூமி ஏதாவது வாங்குறவங்க, ஏதாவது தோட்டம் வாங்குறேன்னு இருக்கிறவங்க, ஏதாவதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் தாராளமாக அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். அது கரெக்டாக வரும். திருமணம் ஆகாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க வரன் இன்னும் அமையலைங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வரன் அமையும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு டிசம்பரை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவானும் நல்லா இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் மேசராசிக்கு உண்டு. கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும். கடன் ஏதாவது இருக்குதுங்க அப்படின்னா கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும். வயதான பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, அப்பா அம்மா வயசாகிடுச்சுங்க, தாத்தா பாட்டிக்கு வயசாக இருக்குங்க அப்படிங்கிறவங்களில் வயதான மூத்தவங்க ரொம்ப இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரோ 2 பேரோ நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமையும் இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்கு உருவாகும். பிரிஞ்சு போன உறவுகள் ரொம்ப நாளாக அவங்கள சந்திக்கவே இல்லைங்க, அவங்க கூட எங்களுக்கு பகைங்க, பேசலைங்க அப்படின்னாலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை அந்த பிரிவுகள் மீண்டும் உறவு புதுப்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலைமை இந்த மேசராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று, படிச்சுட்டு இருக்கிற பசங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் எந்த விதமான பரீட்சையோ அல்லது ஏதாவது தேர்வோ ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூட படிப்பில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, வெளியூர் போகலான்னு நினைக்கிறேங்க. நான் வெளியூருக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமானா அதுக்குண்டான முயற்சியை மட்டுமே இந்த டிசம்பர் மாதம் எடுக்கலாம். மேசராசிக்காரங்க வெளியூர் போகிறதுக்கு உண்டான தயாரிப்பு வேலைகளை கரெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேலை தேடணும், எப்படி தேடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தயாரிப்பு வேலை எல்லாமே இந்த மேச ராசிக்காரங்க டிசம்பர் மாதம் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.